பத்தி எரியுதுன்னா அதுல போயிட்டு ஸ்டவ் வச்சிருவாரு. நீங்க ஏதாவது ஒரு ஆன்சர் சொல்லுங்க. இது நடக்கும்ன்றது தெரியும், முன்னாடியே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எதனா ஒண்ணு என்ன பண்ணணும்? நீங்க என்ன பண்ணுங்க? இன்னும் அமெரிக்கா பர்மிஷன் கொடுத்துட்டாங்க பாத்தீங்களா, அவங்க பர்மிஷன் கொடுத்துதான் நாங்க வாங்கணுமா அப்படின்லாம் வந்து சில இந்த ஜியோ பாலிடிக்ஸ் புடிகள் கேள்வி கேட்டுக்கிறாங்க. இந்த யூரோப்பியன் யூனியன்ல இருக்க விளக்கெண்ணெய்களே இந்த ரஷ்யன் ஆயில் நாங்க ஏன் வாங்க மாட்டோம்னா அதுல உக்ரைன் ரத்தம் படிந்துள்ளது அப்படின்னாங்க சொல்லிட்டு இங்க நம்ம ரிஃபைன் பண்ணி அமிச்ச உடனே அந்த உக்ரைன் ரத்தம் போயிடுச்சு போலகுது க்ரூட் ஆயில்ல இருந்து நம்ம கிட்ட இருந்து வாங்கியிருந்தாங்க. கனடா கபால்னு உள்ள வந்திருக்காங்க. நல்ல காலம் அந்த திராவிட பிரைம் மினிஸ்டர் அவர் எங்க நாட்டுக்கு வாங்கன்னு சொல்லியிருந்தாங்கல்ல, ஒரு பிரைம் மினிஸ்டர் சார். ஆமா, அந்த ஜஸ்டின் ட்ரூடோ. யூரோப்பியன் யூனியன் இன்னும் அந்த விளக்கெண்ணெய்ங்க பெருசா பேசிக்கின்னு ரஷ்யா கிட்ட கேஸ் வாங்கி நிற்கிறாங்க. சண்டை போடுறது ரஷ்யா கிட்ட, ஆனா ரஷ்யாவோட கேஸ் மட்டும் வேணும். அதுல வேற ரொம்ப டம்பமா பாருங்க. 1/1/2027 அன்னிலேருந்து நாங்க அவங்க கிட்ட இருந்து எதுவுமே வாங்க மாட்டோம். முதல்ல 28 அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க, இப்ப 27 ஆக்கிட்டாங்க. புட்டின் பார்த்தாரு, சரிங்க 1/1/27 ரொம்ப தூரம் அது, இது நீங்க மார்ச் 5ஆம் தேதியிலேருந்தே வாங்காதீங்க. வருகிறது கண்டனா புயல், சென்னை தப்பிக்குமோ, மழை மேகம் மேற்கிலிருந்து வருகிறது அப்படின்னா மேற்கு அந்த பக்கமா, சரி எங்க கிழக்குல இருந்து எங்கேதோ ஒண்ணு வருது அப்படின்னு. இதை பார்த்த உடனே அடுத்த 1 மணி நேரத்துல அக்கம் பக்கத்துல இருக்க கடைகள்ல எல்லாத்துல இருந்தும் நூடுல்ஸ் இருக்காது, உருளைக்கிழங்கு இருக்காது, தோசை மாவு இருக்காது, பால் இருக்காது, கோதுமாவு இருக்காது, வத்தி பொட்டி இருக்காது, மெழுகுவத்தி இருக்காது. நம்ம மழையே பார்த்தது இல்லையா, சுனாமிலேயே ஸ்விம்மிங் போட்டவங்க நான் போய் பாருங்க. எல்லா பெட்ரோல் பங்க்லயும் அப்படியே அழுது கூட்டம். அண்ட் நீங்க சோசியல் மீடியால பார்த்துருப்பீங்க, தண்ணி கேனு பெரிய பெரிய கேன்லாம் வந்து நாங்க ஏதோ தண்ணி புடிச்சிட்டு போற மாதிரி பெட்ரோலை புடிச்சிட்டு போறோம். ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு அரசியல் விமர்சகர் டெய்லி பஞ்சர் இருக்கிறார், பேசலாம் சார். வணக்கம். வணக்கம் ராம்ஸ். கேஸ் கிடைக்க மாட்டேங்குது, சுடுதண்ணி கூட வச்சு கொடுக்கறது யோசிக்க வேண்டியதா இருக்குது. சாப்பாடு, தோசை எல்லாத்துக்கும் பிரச்சனை. பத்தி எரியுது தமிழ்நாடு, பெட்ரோல் பங்க்ல வரிசையில நிக்கிறாங்க. பத்தி எரியுதுன்னா அதுல போயிட்டு ஸ்டவ் வச்சிருவாரு. நீங்க ஏதாவது ஒரு ஆன்சர் சொல்லுங்க. இது நடக்கும்ன்றது தெரியும், முன்னாடியே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எதனா ஒண்ணு எடுக்கணும். நீங்க என்ன பண்ணணும்? இப்படி இருக்குது எல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி சொல்றீங்க. என்ன கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கு அவங்களுக்கு? பொறுப்பு என்ன பண்ணிருக்கணும் எனக்கு சொல்லுங்க. தட்டுப்பாட்டை தவிர்த்திருக்க வேண்டும். என்ன தவிர்த்திருக்க வேண்டும் சொல்லுங்க. பராசக்தி வசனம் தான் எனக்கு ஞாபகம். அது என்ன பண்ணிருக்கணும் சொல்லுங்க. தட்டுப்பாட்டை போக்கி இருக்க வேண்டும். என்ன இருக்கு? ஸ்டாக் வச்சிருக்கணும். நீங்க எவ்வளவு ஸ்டாக் வைக்க முடியும்? இந்த கேஸ் அப்படின்னு இருக்க இதெல்லாம் நீங்க என்ன அங்கேருந்து கப்பல்ல வரும்போது சிலிண்டரா வருது அப்படின்னு நினைச்சுன்னு இருக்கிறீங்களா? அது என்ன ஒரு லோ டெம்பரேச்சர்ல மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு தெரியுமா? சும்மா நீங்க நினைக்கிற மாதிரி இது வந்து நம்ம சிலிண்டர் வச்சிருக்கோம், அது வேற விஷயம். தட்டுப்பாடு இருக்குல்ல. இருங்க. ஆனா பிரதமர் அதை ஒத்துக்கல. இருங்க, தட்டுப்பாடு இல்லைன்றாரு. நான் முழுசா சொல்லி முடிச்சிடறேன், அப்புறமா நீங்க கேள்வி கேளுங்க. இப்போ உங்க வீட்டு சிலிண்டர்ல ஏதாவது பிரச்சனை இருக்கா? சிலிண்டர் பிரச்சனை இல்ல, சிலிண்டர் புக் பண்றதெல்லாம் பிரச்சனை இருக்கு. எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரே நேரத்துல நீங்க அத்தனை பேரும் போய் கும்மினீங்கன்னா அப்புறம் என்ன பண்ண முடியும்? வரேன். அதுக்குத்தான் இப்ப வந்து இந்தியன் கேஸ்ல நான் இந்தியன் கிடையாது, பாரத். சரிங்க, எல்லாத்துலயுங்க இந்தியன்னா இந்தியன் மட்டும் இல்லைங்க. அவங்க என்ன பண்ணிருக்காங்க, வாட்ஸ்அப் நம்பரு, மிஸ் காலு எல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்படி பண்ணலாம், ஏற்கனவே இருக்குது. நீங்க புதுசா இந்த ஏற்பாடுகள்லாம் செய்ய வேண்டிய அவசியம் என்னன்ற நானு ராம்ஸ். இப்போ வந்து ஒரு என்கொயரி நம்பர் அப்படின்னு வச்சுப்போமே, பொதுவான ஒரு என்கொயரி நம்பர். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு நாளைக்கு எவ்வளவு கால் வருது, எந்தெந்த நேரத்துல எவ்வளோ கால் வருது அப்படின்றத பொறுத்து அத்தனை சீட் பிபிஓ அப்படின்னு வச்சிருப்பாங்க. ரைட்டா? ஸோ ஆவரேஜா ஒரு 10 கால் வருது உங்களுக்கு ஒரு நிமிஷத்துக்கு அப்படின்னும் போது ரைட்டா அதை கியூல வச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு 5லேருந்து 8 அப்படின்னு வச்சுப்பாங்க. திடீர்னு வந்து 20 கால் 30 கால் வருது. எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வந்து, ஓகே சார் 20 கால் வருது, அப்ப என்ன ஆகும்? 5 கால் புக் ஆகணும்ல. இருங்க, நான் சொல்றதை கேளுங்க. அப்ப என்ன ஆகும், அந்த 20 காலுமே வந்து ரீச் ஆகாது, எல்லாமே அப்படியே நிற்கும். நீங்க கால் வந்து எங்கேஜா இருக்குதுன்னு கட் பண்ணிட்டு போவீங்க. 20 காலுக்கும் உங்களுக்கு லைன் கிடைக்காது. இதுதான் ப்ராப்ளம்ன்றீங்க. வரேன். அடுத்தது, புக் பண்ணா எங்கேயாவது டிலே இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா? அரசு தரப்புல கிளீனா சொல்லிட்டாங்க, இந்த ஸ்டாக்ல எந்த தட்டுப்பாடும் கிடையாது, ரெகுலரா வந்துட்டு இருக்கு அப்படின்னு. இன்றைக்கு நீங்க போய் பாருங்க, எல்லா பெட்ரோல் பங்க்லயும் அப்படியே அழுது கூட்டம்.
அண்ட் நீங்க சோசியல் மீடியால பார்த்திருப்பீங்க, தண்ணி கேனு பெரிய பெரிய கேன்லாம் வந்து நாங்க ஏதோ தண்ணி புடிச்சிட்டு போற மாதிரி பெட்ரோலை புடிச்சிட்டு போறோம் அப்படின்னு வந்து நிக்கிறாங்க. பெரிய அந்த கேஸ்ட்ரால் பேரல்ல வாங்கி முதல்ல மூடியே போட முடியாது. அது எப்படி பாட்டில்ல, தண்ணி பாட்டில்ல வண்டி நின்றுச்சு சார் 1 லிட்டர் கொடுங்க சார் அப்படின்னா அதுவே கொடுக்க கூடாது. சில பெட்ரோல் பங்க்ல பாட்டிலில் பெட்ரோல் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. சொல்லிட்டு அது பின்னாடி போய் நின்று வாங்கிட்டு போவாங்க. அது வேற விஷயம், அதுவே தப்பு. அப்படி இருக்குச்சு இந்த மாதிரி வந்து நீங்க கேன்ல புடிச்சிட்டு போறாங்க, இதை வந்து ஒரு வீடியோ புடிச்சு போடுறாரு அப்படின்னு சொன்னா சரி. கேஸை விட்டுட்டு ஒரு நிமிஷம் இப்படி பெட்ரோலுக்கு வாங்க. இந்த கேஸ் வந்து அந்த கமர்ஷியல் இதுக்கு வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க. ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், டீ கடை இதுக்கெல்லாம் நிறுத்தி வச்சிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா வீடு தாங்க முக்கியம், குடும்பம் தாங்க முக்கியம், வீட்டுக்கு வர சிலிண்டர்ல தட்டுப்பாடு வரக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த ஸ்கேர்சிட்டி வர்றதுக்கு முன்னாடியே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா பண்ணிருக்கோம். ஒரே ஒரு கேள்வி சொல்லுங்க. இப்ப அந்த கமர்ஷியல் கட்னா எதுக்காகன்ற விளக்கத்தை கொடுத்தீங்கல்ல, கமர்ஷியல் கட் பண்ணா பேச்சுலருக்கு சோறே கிடைக்காது, அதுக்கு என்ன வர நான் சொல்றேன். அதுதான் சொன்னா முதல்ல அந்த கேஸை ஒரு நிமிஷம் இப்படி ஒதுக்கி வச்சிருங்க. என்ன கேட்டீங்கன்னா, கேஸ் அப்படின்றது பெரும்பாலும் நம்ம சவுதி அரேபியா, கட்டார் இங்கேருந்து தான் வாங்கிட்டு இருக்கோம். ஆனா க்ரூட் ஆயில் அப்படின்றது ரஷ்யா குவிச்சு வச்சுக்கிறாங்க. இப்போ இன்னும் அமெரிக்கா பர்மிஷன் கொடுத்துட்டாங்க பாத்தீங்களா, அவங்க பர்மிஷன் கொடுத்துதான் நாங்க வாங்கணுமா அப்படின்லாம் வந்து சில இந்த ஜியோ பாலிட்டிக்ஸ் புலிகள் கேள்வி கேட்டுக்கிறாங்க. இந்த பர்மிஷன் நீங்க அதுக்கு அரசு தரப்புல கிளீனா பதில் கொடுத்துட்டாங்க. நாங்க யார்கிட்டயும் பர்மிஷன் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது, எங்க நாட்டுக்கு என்ன தேவையோ அதை நாங்க பண்ணிருக்கிறோம் அப்படின்னு. அண்ட் இன்னி வரைக்கும் 22 பிப்ரவரி 24 சண்டை ஆரம்பிச்சதுல இருந்து அதுக்கு முன்னாடி 3% தான் நம்ம ரஷ்யால இருந்து வாங்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் 30% வரைக்கும் போச்சு. ஈவன் பிப்ரவரியிலையும் ரஷ்யா தான் நமக்கு வந்து டாப் மோஸ்ட் ஆயில் சப்ளையர். ரைட்டா? அது எப்படி சார் டிஸ்கவுண்ட் கிடையாது, மார்க்கெட் ரேட்ல தான் கொடுப்போம், ரெண்டாவது அதை விட மேபி ஹை ஆனாலும் ஆகலாம் அப்படின்னு சொல்ல ரஷ்யா சொல்லுது அப்படின்னா, இது அமெரிக்கா சொன்னதை நான் கேட்கல, நாங்க எங்க வேணா வாங்குவோன்றது நம்புற மாதிரியா சார் இருக்கு? இன்னி வரைக்கும் நான் சொன்ன மாதிரி 24/2/2022 நேத்து வரைக்கும் என்றைக்காவது ரஷ்யாவில இருந்து நம்ம ஆயில் வாங்குறதை நிறுத்தினோம் அப்படின்னு உங்களால ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுக்க முடியுமா? கன்செஷன் எப்ப கொடுப்பாங்க? அவங்களுடைய சரக்குகளுக்கு ஆள் இல்லைன்னும் போது கன்செஷன் கொடுப்பாங்க. புட்டின் கன்செஷன் கொடுக்கறது இல்ல அப்படின்ற தகவலா முதல்ல கொடுக்கறது இல்லையா கொடுக்கறாங்களா அது செகண்டரி, அதுக்கப்புறம் வரும். நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, இன்னி வரைக்கும் நாம நிறுத்தி இருக்கோமா? இல்ல, நம்ம வாங்கிட்டு தான் குறைச்சிருக்கோம். இட் டிபெண்ட்ஸ் ராம்ஸ், புரிஞ்சுக்கிறீங்களா? அது ஏறும் இறங்கும், புரியுதுங்களா? ஏன் தானே சார் அமெரிக்காவின் அழுத்தம், ட்ரம்பினுடைய அழுத்தம் அடிபணிந்தது இந்தியா. அப்போ யுத்தத்துக்கு முன்னாடி 3% தான் நம்ம ரஷ்யால இருந்து வாங்கியிருந்தோம். அப்ப யார் அழுத்தம் கொடுத்தாங்க? ஏன் வந்து சவுதி அரேபியா கிட்ட இருந்து வாங்கியிருந்தோம்? இதுக்கு யாரா பதில் சொல்வீங்களா? 3% தான் ரஷ்யன் ஆயில் 24/2/2022 முன்னாடி சீப்பா கிடைக்குது. அதுதான் இப்ப புரியுதுங்களா? ஈஸியா வருது. இப்ப ஈஸியா வருதுன்னு சொல்லாதீங்க. சவுதியில இருந்து வரதை விட ரஷ்யால இருந்து வரது கொஞ்சம் லேட் ஆகும். அவங்க என்ன பண்ணாங்க, அந்த வாருக்கு அப்புறம் யூரோப்பியன் யூனியன் இவங்க எல்லாம் கொஞ்சம் முரண்டு பிடிச்சாங்க, நாங்க வாங்க மாட்டோம்னு சொன்னாங்க. அதனால டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க, நாம வாங்கினோம். புரியுதுங்களா? இது வந்து பியூர்லி கமர்ஷியல் பேசிஸ். அடுத்தது இந்த யூரோப்பியன் யூனியன்ல இருக்க விளக்கெண்ணெய்களே இந்த ரஷ்யன் ஆயில் நாங்க ஏன் வாங்க மாட்டோம்னா அதுல உக்ரைன் ரத்தம் படிந்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம ரிஃபைன் பண்ணி அமிச்ச உடனே அந்த உக்ரைன் ரத்தம் போயிடுச்சு போல இருக்குது. க்ரூட் ஆயில்ல இருந்து நம்ம கிட்ட இருந்து வாங்கியிருந்தாங்க. சொல்ல ரத்தம் இருக்கு, பெட்ரோலியம் டீசல் கிடையாது. அந்த ரத்தத்தை எடுத்துறீங்க, அதுதான் ரிஃபைன் பண்றோம். சுத்திகரிக்கப்பட்ட டபுள் ஃபில்டர்டு கிரவுண்ட்நட் ஆயில்னு சொல்றாங்க இல்லையா? எதுக்குடா ஃபில்டர் பண்றீங்க கிரவுண்ட்நட் ஆயில் அப்படின்னா, அதை இந்த மிஷின் ப்ராசஸ்ல எடுக்கும்போது ஏதோ அடிட்டிவ்ஸ் எல்லாம் சேர்ப்பாங்களா, அதை ஃபில்டர் பண்றாங்களா, இவங்களே சேர்ப்பாங்களாம் இவங்களே எடுப்பாங்களாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி சொல்ல போனா ஒரு பீரியட்ல வந்து அந்த யூரோப்பியன் யூனியன்ல இருக்க சில நாடுகளுக்கு நம்ம தான் நம்பர் 1 ஆயில் சப்ளையர். 85% நம்ம இம்போர்ட் பண்ணி இருக்கிறோம், ஆனா நம்ம அவங்களுக்கு நம்பர் 1 சப்ளையரா இருக்கும். இது வந்து பியூர்லி கமர்ஷியல் டிரான்சாக்ஷன். அவங்க கன்செஷன் ஏன் கொடுத்தாங்கன்னு சொன்னா, இந்தியா சீனா இந்த 2 நாடுகளை தவிர பெரும்பாலும் யாரும் வந்து வாங்குறத நிறுத்திட்டாங்க. ஸோ அவங்க வந்து ப்ரொடக்ஷன் என்ன பண்ணுவாங்க, காசு வேணும், சண்டை வேற நடக்குது, அதனால நான் டிஸ்கவுண்ட் தரேன் அப்படின்னு. சரி, அடுத்தது அமெரிக்கால என்ன சொல்லிட்டாங்க, $60 மேல விற்க கூடாதுன்னாங்க ரஷ்யாவை. அப்ப ரஷ்யா பணிந்து விட்டதுன்னு அர்த்தமா? ஏன்னா அப்ப பிரெண்ட் க்ரூடே அவ்வளவுதான் இருந்தது, 58, 60 அந்த ரேஞ்சில், 65 மேக்சிமம் அவ்வளவுதான் இருந்தது. இவங்க வந்து ஒரு $5, முதல்ல $12 வரைக்கும் கொடுத்தாங்க, அதுக்கப்புறமா $2-3 வரைக்கும் கன்செஷனை குறைச்சிட்டாங்க, அந்த ரிடக்ஷன்.
அது எப்போ ஆகிப்போச்சு ராம்ஸ், $12 கிடையாது, ஹார்ட்லி $2-3 per barrel, அவ்வளவுதான் அவங்க குறைச்சிருந்தாங்க. ஏன்னா ஒரு மாதிரி இது வந்துட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே இப்போ அவங்களுடைய இது ஒரு காலத்துல நிறைய சேல் யூரோப்பியன் யூனியன்லாம் அவங்க உலகம் முழுக்க வித்துருந்தாங்க இல்லையா. இப்போ அது அந்த மார்க்கெட் கொஞ்சம் குறைஞ்சிடுச்சுன்றதுனால ஓவர் நைட்டு நீங்க இதெல்லாம் பண்ண முடியாது. இந்த ஷேடோ ஃபிளீட்னு இருக்கும், ஏன்னா அவங்களுடைய கப்பல்கள் மீதெல்லாம் சாங்ஷன் வச்சிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் இந்த ஃப்ளோட்டிங் ஸ்டோரேஜ்னு சொல்லுவாங்க. அந்த டேங்கர்ஸ்ல அந்த ஆயில ரொப்பிட்டு அது பாட்டுக்கு கடல்ல நடுக்கடல்ல கிடக்கும். ஸ்டோரேஜ் மாதிரி யூஸ் பண்றாங்க. ஆமா, அப்படியே கடல்லே இருக்கும். யாராவது வேணும் அப்படின்னு சொன்னா அதை அப்படியே டைவர்ட் பண்ணி விட்டுருவாங்க. ஷேடோல ஸ்டாக் வச்சிருக்கிற மாதிரி கடல்ல ஸ்டாக் வச்சிருக்காங்க. இல்லைன்னா மிட்சிலேயே டிரான்ஸ்ஃபர் பண்றதும் உண்டு. அது சாங்ஷன்டு ஷிப்பு, அப்ப இன்சூரன்ஸ் இருக்கு. அதுல இருந்து கொடுக்க கூடாது, ஆனா அதனால இவங்க போயிட்டு அங்கேருந்து எடுத்துட்டு வந்துருவாங்க. இதெல்லாம் நிறைய நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். லாரில இருந்து டெம்போக்கு சாங்ஷன் ஷிப் பண்ணும்போது அதுக்கு இன்சூரன்ஸ் இருக்காது. சோ அது ஆல் த வே இங்க வருது அப்படின்னு சொன்னா ஏதாவது ஆகி போச்சுன்னா அந்த ஆயில் லாஸ் கூட ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அது கூட கிடையாது. ஆயில் ஸ்பில்லேஜ் இருக்குது, என்விரான்மெண்டல் காஸ்ட் கரெக்ட் தாழ்ச்சிருவாங்க, அது கட்டுப்படி ஆகாது. ஆயில் விலையோட அந்த என்விரான்மெண்டல் காஸ்ட் கண்ணாம இருக்கும், ஃபைன் போட்டுருவாங்க. சோ அதெல்லாம் இஷ்யூ இருக்குது. அதனால தான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த ஆக்சுவலா அந்த பர்மிஷன் சொன்னார் இல்லையா, அதுவே என்னன்னா இந்த ஃப்ளோட்டிங் ஸ்டோரேஜுக்காக தான் பர்டிகுலரா. அதெல்லாம் ஷேடோ ஃபிளீட். ஒரு பாமர மனிதனா கேக்குறேன் சார், இப்போ அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான சண்டை போட போகுது அப்படிங்கறத அரசல் புரசலா ஏதோ ஒரு வாரத்துக்கு முன்னாடியாவது இந்திய வெளியுறவுத்துறைக்காக தகவல் தெரிஞ்சிருந்து அவங்க கொஞ்சம் ப்ரீவியஸா ஸ்டாக் பண்ணிருக்கலாம்னு இங்க இருக்கக்கூடியவர்களுடைய தேச நம்பிக்கை கொண்டவர்களால கோரிக்கை வைக்க. உங்க நம்பிக்கை எனக்கு தெரியுமே. இப்போ இந்த ஆயில் விஷயத்துக்கு வந்துருவோம். இப்போ ஆயில்ல எந்த பிரச்சனையும் கிடையாது, பெட்ரோல் தட்டுப்பாடு, டீசல் தட்டுப்பாடு கிடையாது. இந்த போர் இன்னொரு 1 மாசம் நீடிச்சா கூட வராதுன்றீங்க. பாருங்க, ஆல்ரெடி அமைச்சர் கிளீனா கொடுத்துட்டார், 74 நாள் சப்ளை இருக்கு அப்படின்னு. உடனே இங்க இருக்கிற சில மேதாவிகள் 74ன்னு சொன்னீங்க, இதுல 28 தானே போட்டுக்குது அப்படின்னு. பாருங்க ராம்ஸ், இந்த ஸ்டோரேஜ் அப்படின்றது எப்படின்னா, இந்த க்ரூட் ஆயில் அதை வாங்கி ரிஃபைனரியில இன்வென்டோரின்னு வச்சிருப்பாங்க. ரிஃபைன் பண்ணி போறது ஒண்ணு, அடுத்தது வரணும்ல சரக்கு, அது கப்பல் வர வரைக்கும் காத்துட்டு இருக்க முடியாது. சோ அங்க ஸ்டோரேஜ் ஓகே க்ரூட் ஆயிலையே ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க, புரியுதுங்களா? ஏன்னா இந்த ஒரு பேட்ச் ப்ராசஸ் ரீஃபைனரிங் ப்ராசஸ் நிக்கவே நிக்காது. அதான், ஏன்னா இந்த பேட்ச் முடிஞ்சு போயிடுச்சுன்னு சொன்னா சார் அடுத்த கப்பல் வந்தாதான் சார்லாம் உட்காந்துட்டு இருக்க மாட்டாங்க. அதெல்லாம் ரெகுலரா அப்படியே ஓடிட்டு இருக்கும், ரைட்டுங்களா? சோ அந்த ஸ்டாக். அடுத்தது நம்ம கிட்ட ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இதுல அந்த ஸ்டோரேஜ் யூனிட்ஸ்ல UAE அவங்களோட தான் அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. அது தெரியுமா உங்களுக்கு? அதையும் நம்ம ஒரு அவசரம் அப்படின் போது யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா UAE கிட்ட இருந்தோம் நம்ம பெட்ரோல் வாங்குறோம் இல்லையா, அதனால அங்கேயிருந்து நீ அனுப்ப முடியாது, உன் ஸ்டோரேஜை நான் இப்ப எடுத்துக்கிறேன். UAE உடைய ஸ்டோரேஜ் இந்தியாவில் இருக்கு. புரியுதுங்களா? ஒருவேளை நீங்க சொன்னது மாதிரிதான் ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா இங்கிருந்து அவங்க எந்த நாட்டுக்கு வேணா விற்கலாம். நம்மளுடைய இந்த ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ் ஓகே 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 அது இருக்குது. அடுத்தது இந்த மற்ற நாடுகள்ல இருந்து இப்போ நேற்றுக்கு செய்தி பாருங்க, கனடா கபால்னு உள்ள வந்திருக்காங்க. நல்ல காலம் அந்த திராவிட பிரைம் மினிஸ்டர் அவர் எங்க நாட்டுக்கு வாங்கன்னு சொல்லியிருந்தாங்கல்ல, ஒரு பிரைம் மினிஸ்டர் சார். ஆமா, அந்த ஜஸ்டின் ட்ரூடோ அவர் ஒழிஞ்சாரு, கர்னி வந்தாரு, அவர் இப்ப கபால்னு உள்ள போட்டார். நாங்க உங்களுக்கு கொடுக்குறோம் ஆயில், கேஸ், யுரேனியம். யாரு? கனடா தருது, நாங்க தரோம் அப்படின்னு காத்து நிக்கிறாங்க. அக்ரிமெண்ட் போட்டுக்காங்க. அவங்க கிட்ட நிறைய இருக்குது. இது ஒரு நல்ல மார்க்கெட். ரெண்டாவது இந்த கனடா இந்தியா கேட்காம முடிவு பண்றாங்க. அது தெரியாது அவங்களுக்கு, அது தெரியாது அவங்களுக்கு. கனடாவை 51வது மாநிலமா சேர்த்துக்காங்க அப்படின்னாரு, அதனால போடா அப்படின்னு அமெரிக்கா தான் அப்படின்ற மாதிரி. சோ அவர் தனி ஒரு குறுகுசால் ஓட்டின்னுக்கிறாரு. நீங்க என்ன சும்மா எங்களை இன்சல்ட் பண்ணி நிக்கிறீங்கன்னு. அவரை பிரைம் மினிஸ்டர்னு சொல்ல மாட்டார் ட்ரம்ப், கவர்னர்னுவாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா அமெரிக்கால இருக்க மாகாணங்கள்ல கவர்னர்னு சொல்லுவாங்க, புரியுதுங்களா? சோ கனடாவும் இது 51வது மாகாணம், அதனால கவர்னர் அப்படின்னு அவர் நக்கல் பண்ணிட்டு இருக்காரு. அதனால அவர் நாங்க தரோம் அப்படின்னு இருக்காங்க. இப்போ ஆஸ்திரேலியால இருந்து வருது, அல்ஜீரியால இருந்து வருது. ரஷ்யா என்ன பண்ணிட்டாங்க, யூரோப்பியன் யூனியன் இன்னும் அந்த விளக்கண்ணைங்க பெருசா பேசிக்கின்னு ரஷ்யா கிட்ட கேஸ் வாங்கி நிக்கிறாங்க. சண்டை போடுறது ரஷ்யா கிட்ட, ஆனா ரஷ்யாவோட கேஸ் மட்டும் வேணும். அதுல வேற ரொம்ப டம்பமா பாருங்க, 1/1/2027 அன்னில இருந்து நாங்க அவங்க கிட்ட இருந்து எதுவுமே வாங்க மாட்டோம். முதல்ல 28 அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க, இப்ப 27 ஆக்கிட்டாங்க. புட்டின் பார்த்தாரு,
சரிங்க 1/1/27 ரொம்ப தூரம் அது இது, நீங்க மார்ச் 5ஆம் தேதியிலேருந்தே வாங்காதீங்க அப்படின்ட்டு யூரோப்பியன் யூனியனுக்கு போன டேங்கர்ஸை நேரா டேக் டைவர்ஷன் இந்த பக்கம் இந்தியா பக்கம் அனுப்புறான்ட்டாரு. இப்போ அவனுக்கு குய்யோம் கத்தினுக்கிறாங்க. என்ன பண்ண சொல்ற, நீ எப்படியும் வந்து ஜனவரில இருந்து வாங்க போறது இல்லைல்ல, அதை இப்பவே வாங்காத, எனக்கு தான் வந்தது, எங்களுக்கு நிறைய மார்க்கெட் ஓபன் ஆகிக்குது, நாங்க இங்க அனுப்புறோம் அப்படின்ட்டாரு. அடுத்தது இப்போ இந்த ஈரானுக்கு சைடு அந்த ஸ்டேட் ஆஃப் ஹோர்முஸ்ல இருந்து புஷ்பக் பரிமல் அப்படிங்கிற 2 டேங்கர்ஸ், அது வந்து ஈரான் ரைட்டு நீங்க போங்க அப்படின்ட்டாங்க, இந்தியன் டேங்கர்ஸ். ஒரு சின்ன கேள்வி, இப்போ ஒரு கப்பல் தாக்கப்பட்டிருக்கு, தாய்லாந்து கப்பல் தாக்கப்பட்டிருக்கு, சைனாவுக்கான கப்பல் ரொம்ப பாதுகாப்பா ஹோர்முஸ் வழியா வருது, செய்திகள்ல பாக்குறோம். இந்தியாவுக்கு வரக்கூடிய கப்பலை ஈரான் தாக்கி இருக்கு, அதுவும் தாய்லாந்து கப்பலை தாக்கி இருக்கு. அப்படிங்கிறப்போ இது நம்ம எப்படி சரி, இதுதான் வந்து அண்ணே நான் வந்து 8வது பாஸ்ன்னு நீங்க SLC ஃபெயிலுங்க கணக்கு. தாய்லாந்து கப்பல் அதனுடைய ஸ்டேட்டட் டெஸ்டினேஷன் வந்து கண்ட்லா போஸ்ட் இந்தியால. பட் அது என்ன கார்கோ கொண்டு வருதுன்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? க்ரூட் ஆயில். தட்ஸ் நாட் a oil container ship. That's a cargo ship. Cargo ship. And it was stated to be empty. எந்த கன்சைன்மெண்ட்டும் அதுல கிடையாது. இந்திய மாலுமிகள் கூட இறந்து போயிட்டாங்க. 23 பேர் அதுல வந்து மொத்தம் இருந்தாங்க க்ரூ. 20 பேர் வந்து செத்து போயிட்டாங்க. 20 பேரா இல்ல 23 காப்பாற்றப்பட்டிருக்கார்கள், இது பண்ணாங்க அப்படின்னு. அது நம்பர் என்ன சரியா தெரியல. அத்தனை பேரும் தாய்லாந்தை சார்ந்தவர்கள், இந்தியர்கள் கிடையாது. இங்க அவங்க வராங்க, மேபி இங்கேருந்து ஏதாவது ஏத்திட்டு போலாமே தவிர அந்த பக்கத்துல இருந்து இந்தியாவுக்கான கார்கோ அதுல ஒண்ணுமே கிடையாது. So it has got nothing to do with India. எம்டி கண்டெய்னர் வருமா சார்? தாய்லாந்துல இருந்து அவங்க வந்து அங்க சவுதிக்கு ஏதாவது எக்ஸ்போர்ட் பண்ண கொண்டு போயிருக்கலாம். சரி, போயிட்டு அங்கேருந்து எடுத்துட்டு வர்றதுக்கு கார்கோ ஷிப் வேற, ஆயில் டேங்கர் வேற. புரியுது. அப்போ அவங்க தாய்லாந்துல இருந்து எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொன்னா அவங்க ஆயில் எக்ஸ்போர்ட் பண்ண போறது கிடையாது. தாய்லாந்து வந்து அது சீனாவோட இதுல நிறைய ஒரு மேனுஃபேக்சரிங், மேபி காட்டன் கார்மெண்ட்ஸ் எதுனா போயிருக்கலாம். சோ இந்த ஐட்டங்கள் போதுன்னு சொல்லும் போது அதுல நீங்க க்ரூட் எல்லாம் ஏத்திட்டு வர முடியாது. அப்ப சவுதி அரேபியாவோட எக்ஸ்போர்ட் அப்படின்னா க்ரூட் ஆயில் தான், அங்க அதான் இருக்கு, ரைட்டா? அப்போ இங்க இருந்து நீங்க அதை கொண்டு போய் இறக்கிட்டு உரம் அந்த மாதிரி கூட எடுத்துடலாம். அது ஒன்னா எடுத்துட்டு வரலாம், பட் அது எதுவும் எடுக்கல போல இருக்கு. இங்க வந்துட்டு இங்க இருந்து ஏதாவது எடுத்துக்கிட்டு தாய்லாந்துக்கு போறதா இருக்கும். அதனாலதான் அவங்க கண்ட்லா போர்ட் வரதா இருந்தது. புரியுதுங்களா? சோ அதுக்கும் இந்திய க்ரூடுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. முதல்ல இதை தெளிவா புரிஞ்சுக்கணும். எதுக்கு நான் இந்த ஆயில பத்தி நான் இவ்வளவு சொல்லிட்டு இருக்கேன்னா, இன்னைக்கு அந்த 2 டேங்கர்ஸ் பரிமல் புஷ்பக் இது வந்து வருது அப்படின்னு சொல்றாங்க. சோ ஆயிலுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. பல்க் கன்சியூமர் சென்னையில மட்டும் ஒரு நாளைக்கு 3500 பேருந்துகள் ஓடுகின்றது அப்படின்னு சொல்றாங்க தமிழக அரசாங்கத்துல. மந்திரி சொல்லியிருக்காரு, அந்த டிபார்ட்மெண்ட்ல சொல்றாங்க எந்த தட்டுப்பாடும் இல்லை டீசலுக்கு அப்படின்னு. சென்னையில மட்டும் 3500 பஸ் ஓட்டுறவங்களுக்கு டீசலுக்கு தட்டுப்பாடு இல்லைன்னா இங்க பெட்ரோல் பங்க் வாசல்ல போய் நின்றுனுக்குறாங்களே அவங்களெல்லாம் நீங்க என்ன சொல்லுவீங்க? பேனிக் பையிங்க சார். ஆர்டிபிஷியல் ஸ்கேர்சிட்டி. இதுக்கு நான் சின்ன உதாரணம் சொல்லுவேன், அப்போதான் உங்களுக்கு தெளிவா புரியும். வருகிறது டண்டனா புயல், சென்னை தப்பிக்குமோ இப்படின்னு போடுவாங்க. உடனே நம்மளும் போய் உட்காருவோம். உடனே 4 எக்ஸ்பர்ட் வருவாங்க, அவர் சொல்லுவாங்க இந்த புயல் இப்படி வரும்னு. சார் இதுல எந்தெந்த இடங்கள் பாதிக்கும்? இந்த மழை மேகம் மேற்கிலிருந்து வருகிறது அப்படின்னா, மேற்கு அந்த பக்கமா, சரி எங்க கிழக்குல இருந்து எங்கேதான் ஒண்ணு வருது அப்படின்னு. இதை பார்த்த உடனே அடுத்த 1 மணி நேரத்துல அக்கம் பக்கத்துல இருக்க கடைகள்ல எல்லாத்துல இருந்தும் நூடுல்ஸ் இருக்காது, உருளைக்கிழங்கு இருக்காது, தோசை மாவு இருக்காது, பால் இருக்காது, கோதுமாவு இருக்காது, வத்தி பொட்டி இருக்காது, மெழுகுவத்தி இருக்காது. நம்ம மழையே பார்த்தது இல்லையா? சுனாமிலேயே ஸ்விம்மிங் போட்டவங்க நாம. இப்ப மழையால பாதிப்புன்றது எப்படி? மழை வந்துதான் தீரும், அதை நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. மழையில வீட்டுக்குள்ள தண்ணி வருது அப்படின்னு சொன்னா அப்ப அது அரசாங்கத்துடைய தவறு. மழை நீர் வடிகால் சரியா பண்ணல, அதனால அவங்க தப்பு. அப்ப அதை கேள்வி கேட்கணும், இவங்க அதை கேட்க மாட்டாங்க. வெளுத்து கட்டுமா மழை இப்படி பீதியை கிளப்பி விட்டு உடனே என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் கொண்டு போய் பிரிட்ஜ் மேல காரை நிறுத்திட்டு வந்துருவாங்க. மற்றவங்களுக்கு எல்லாம் எதுவுமே கிடையாது, பிரிட்ஜ் மேல கார் நிக்கிறதுக்கு அப்படின்னு ஆக்கி போட்டோம் நம்ம. இப்படி எல்லாம் மெரசலை கிளப்பி போட்டு இதுல ஐயோ மழை வந்துச்சு, கரண்ட் இல்லை, நாங்களாம் சோத்துக்கு என்ன பண்ணுவோம்? என்னப்பா அபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க எல்லாம் அன்னாடங்காட்சிங்களா? அந்த 2015 மழையும் போது நான் பார்த்தேன், அங்க இந்த திருவான்மையூர், அடையாறு இங்க இருக்கோம். ஐயோ பால் இல்லை, சரி பால் இல்லையாவது ஓகே, ஐயோ நாங்கெல்லாம் சோத்துக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா,
ஏங்க இவ்வளோ 1 கோடி இல்ல மினிமம் 70 லட்சம் 80 லட்சம் குத்த ஊட்ட வாங்கி வச்சிருந்துக்கிறீங்க, ஒரு வாரத்துக்கு தேவையான சோறு அரிசி தண்ணி இல்ல. உங்க வீட்டுல இருக்காதா? ஒரு சோத்தை வெடிச்சு ஒரு கஞ்சி சாப்பிட முடியாதா? இல்ல மோர் இருக்காதா உங்க வீட்டுல? இந்த குக்கர் இருக்காதா? கேஸ் இருக்காதா? தினிக்கும் கேஸ் வாங்கிட்டு வந்து, தினிக்கும் தக்காளி வாங்கிட்டு வந்து, தினிக்கும் அரிசி வாங்கிட்டு வந்து தான் சோறு போகிதுங்கிறீங்களா? என்ன ஒரு கேலி கூத்தால? அந்த மாதிரிதான் இன்னைக்கு இந்த பெட்ரோல் பேனிக் பையிங் அப்படின்றது. சரி, எவ்வளவு வாங்கி வச்சிருவேன் நீ? இந்த கேன்ல வாங்குற இதெல்லாம் கழிச்சு தள்ளிடு. நீ வண்டி எடுத்துட்டு போறேன்னா என்ன 10 லிட்டர் இருக்க மாட்டேன் கெப்பாசிட்டி. இப்ப வாங்கிட்டேன். இப்ப நான் வரும்போதே பார்த்தேன் ஒரு சில கடைகள்ல வந்து இழுத்து மூடிட்டாங்க, ஸ்டாக் இல்லை. பங்க் ஆமா, நாங்க ஓஎம்ஆர்ல லோடு வந்தாதான். ஆமா, என்னன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு கடையிலையும் அவங்களுடைய சேல்ஸை பொறுத்து டெய்லி டேங்கர் வருது, இல்ல 2 நாளைக்கு ஒருக்கா வருது, இல்ல வாரத்துக்கு ஒருக்கா வருது, என்ன வால்யூம் சேல்ஸ் இருக்கு அதை பொறுத்து தான். இப்ப சிட்டிக்குள்ள அப்படின்னும் போது டெய்லி 3 டேங்கர் 4 டேங்கர் அப்படின்னு வரும். ஏன்னா சேல்ஸ் வால்யூம் அதிகம். இது மாதிரி நடக்கிற விஷயம் அதான். இப்ப இந்த ஈசிஆர்ல இல்ல இன்னும் தள்ளி போய் அந்த மாதிரி இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு டேங்கர் வந்தா போதும். ஏன்னா வால்யூம் அப்படிதான், டிபெண்டிங் அப்பான் சேல்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நமக்கு கரெக்டா கணக்கு வச்சிருப்பாங்க. பாருப்பா, இன்னைக்கு வந்து சென்னையில வந்து ஒரு 5000 டேங்கர் சப்ளை பண்ணணும். அதுக்கேத்த மாதிரி தான் ஒரு டேங்கருக்கு எத்தனை ட்ரிப் எவ்வளவு தூரம் அப்படின்னு போட்டு கணக்கு போட்டு அதுக்கேத்த மாதிரி அவங்க வந்து கான்ட்ராக்ட் இருக்கும். கரெக்டா? ஒரே நாள்ல நீங்க அந்த பங்க்ல போய் கேட்டு பாருங்களேன், நேத்தைக்கு இன்னைக்கு என்ன சேல்ஸ் சொல்லுங்க. 7 நாள் சேல்ஸ் அதுல ஆயிருக்கும். ஆமா, நீங்க அவங்க கேட்க சொல்லுங்க எவ்வளவு வந்திருக்குது எவ்வளவு வித்திருக்குதுன்னு கேளுங்க. அப்போ ஒரு 2 நாள் கழிச்சு போய் பாருங்களேன். இந்த செந்தில் ஒரு படத்துல என்ன பண்ணுவாரு, பெருசா நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊர்ல இருக்க பசங்களெல்லாம் எல்லாத்தையும் கூப்பிட்டு மொட்டை போட்டு வச்சிருவாரு. அவங்க அப்பா திட்டுவாரு, டேய் அறிவு இருக்காடா உனக்கு, 3 மாசத்துக்கு ஒரு பையிலும் கடை பக்கம் வரமாட்டான்டா. முடி வளராது. அந்த மாதிரி இப்ப எல்லாம் போறாங்க, போயிட்டு டேங்க ஃபில் பண்ணு அப்படின்னு வந்து விடுறாங்க. இப்போ என்ன ஆகும், சேஃப்டி அந்த விஷயம் வரும்ல சார், விட்டு தள்ளுங்க. டேங்க் அட்லீஸ்ட் வண்டி டேங்க் இவங்க பாட்டுக்கு கேர்லெஸ்ஸா வச்சாங்கன்னா ஒரு 10 லிட்டர் 11 லிட்டர் மேக்சிமம் அவ்வளவுதான், அதுக்கு மேலாம் கிடையாதுன்னு வச்சுக்காங்க. அப்போ வழக்கமா 100 ரூபாய்க்கு தான் நம்ம பெட்ரோல் போடுவோம். அதை போட்டுங்கன்னா அப்படியே போயிடும் வந்து இருப்போம். அதை அப்படியே ரிசர்வ் வந்து அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்புறம் போடுவோம். இப்போ நீங்க 1000 ரூபாய்க்கு நீங்க பெட்ரோல் போட்டீங்க, அப்போ என்ன ஆகும், 10 நாள் 12 நாளைக்கு நீங்க அந்த பக்கமே போக மாட்டீங்க. அவங்க எல்லாம் அடிச்சுன்னு உட்காந்துட்டு இருப்பாங்க. நான் எதுக்கு சொல்றேன்னா, பெட்ரோலுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஈவன் அதர்வைஸ் 74 நாள் ஸ்டாக் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இப்ப அந்த டேங்கர்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆயிட்டு வருது. 90 நாள் வரைக்கும் நம்மளால சமாளிக்க முடியும். ஒண்ணுமே வரலனாலும் நான் சொல்றது, ரஷ்யால இருந்து அந்த ஃப்ளோட்டிங் ஸ்டோரேஜ் வருது, அந்த பக்கத்துல இருந்து வருது, அதெல்லாம் வரும்போது நம்ம அது பாடு மாமூல் வாழ்க்கை போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்பவே இவ்வளவு மரசல் கலப்பி விட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னா, அப்போ அந்த கேஸ் விஷயத்துல நீங்க சொல்றீங்களா கிடைக்கலன்னு, கரெக்ட். இந்த மாதிரி வீட்டுல கேஸ் இல்லாம கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக இதுக்கான நடவடிக்கை எல்லாம் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். ராம்சன், இந்த கனடால இருந்து ரஷ்யா அதான் சொன்னால டேங்கர்ஸ் இங்க திருப்பி விட்டாங்க அப்படின்னு, ஆஸ்திரேலியா அது இன்னும் இந்த பக்கத்துல இருந்து வரப்போகுது. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ்க்கு அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அல்ஜீரியா, அது மாதிரி நிறைய நம்ம டைவர்சிஃபை பண்ணிட்டு இருக்கோம். அங்கே இருந்தெல்லாம் நமக்கு வந்து வருதுன்னும் போது நீங்க சொல்ற மாதிரி இதை ஸ்டோரேஜ் பண்ணிலாம் வைக்க முடியாது. முட்டாள்தனமான கேள்வி. அஃப்கோர்ஸ் நீங்கன்னு சொல்லலை, இது மாதிரிதான் புலிகள்லாம் கேட்டுனுக்கிறாங்க. ஏன்னா அதனுடைய ஸ்டோரேஜ் அப்படின்றது வந்து ரொம்ப சஃபிஸ்டிகேட்டட் திங். அது அந்த அளவுக்கெல்லாம் நமக்கு கட்டுப்படி ஆகாது. அண்ட் இன்னைக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சே. 2வது, நீங்க சொல்றீங்களே, அதனால ஒரு கேள்வி கேட்டீங்க சார், 1 வாரத்துக்கு முன்னாடியே தெரியாதா அப்படின்னு. ஏங்க 1 மாசத்துக்கு முன்னாடியே ஒரு ஆச்சரியம். நான் ஒருத்தரோட ட்வீட் பார்த்தேன், ஒரு அஸ்ட்ராலஜரா. அவர் வந்து 11ஆம் மாசம் 25ஆம் வருஷம் போன நவம்பர்லன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 11/10 நினைக்கிறேன், ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. மார்ச் மாசம் வந்து கேஸ் பெட்ரோல் தட்டுப்பாடு வரலாம் சப்ளை செயின்ல. ஆடி போயிட்டேன் நான். ஏய் என்னடா இந்த ஆளு நாஸ்ட்ரோடாமஸ் வந்து உட்காந்து நிற்கிறாரா அப்படின்னு. சரி, அவரு சொல்லி கூட பண்ணிந்தோன்னு சொன்னா எவ்வளவு ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் வந்து இங்க நீங்க இந்த பேரல்ல போய் வாங்கி வச்சிருக்க மாதிரி கேஸ் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? சேஃப்டி வேற. அடுத்தது அதுக்கு எத்தனை 1000 கோடிகள் இன்வெஸ்ட் பண்ணணும் தெரியுமா? அத்தனை 1000 கோடி இன்வெஸ்ட் பண்ணி போட்டு இந்த வார் நின்ற பிறகு, நார்மலைஸ் ஆன பிறகு யூஸ் கிடையாது. புரியுதுங்களா? நாமளே இந்த புயல் வருது, சென்னை தப்பிக்குமா அப்படின்னு உடனே மெழுகுவத்தி வாங்கி வச்சிருவோம். கட்சியில அந்த புயல் வந்து ஒரிசாக்கு ஓடி போயிட்டு மெழுகுவத்தி சும்மா தான் கிடக்கும். அதுக்கப்புறம் அடுத்த புயல் வரும்போது தேடினா கிடைக்காது. எந்த வீட்லயாவது வாங்கி வச்ச மெழுகுவத்தி அடுத்த தேடும் போது கிடைச்சிருக்கா? இல்ல. அப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வேஸ்ட்.
நம்ம வீட்டுல ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு மெழுகுவர்த்தி வாங்குறோம், அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இந்த கேஸ் ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது எத்தனை 1000 கோடிகள் வேஸ்டா வாங்கி வச்சுக்கிட்டு, இல்ல சார் அடுத்த யுத்தம் வரும்போது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு ஹெல்மெட் பழசாட்சின்னு சொன்னா இன்னொரு ஹெல்மெட்டையே நம்ம வாங்கி வைக்கிறது கிடையாது. ஸ்டெப்னில காத்தடிக்கிறதுக்கே நம்ம யோசிக்கிறவங்க, எதுக்கு அது ஒண்ணு வேஸ்டா அப்படின்னு நம்ம இப்போ யோசிச்சுட்டு இருக்கோம். அப்படி இருக்கச்ச அரசாங்கத்தை வந்து இத்தனை 1000 கோடிகள் வீணா செலவு பண்ணுன்னு சொன்னா அதெல்லாம் நியாயமா சார்? அதனால கவர்மெண்ட் சரியான நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்காங்க, அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். இந்த பேனிக் பையிங் அப்படின்றத மெர்சல் கிளப்பி விட்டு இதுல இன்னொன்னு ஆகும். இப்போ சில பேர் பாத்தீங்கன்னா நிறைய பேர் அப்படியே போற போக்குல சோசியல் மீடியால இன்னைக்கு கேஸுக்கு இந்த மாதிரி வருது விரைவிலேயே பெட்ரோலுக்கு வரலாம் இப்படின்னு போற போக்குல எதையோ ஒண்ணு அள்ளி தெளிச்சு போயிடுவாங்க. இல்ல இன்னொரு கருத்து என்னன்னா, இது உண்மையா ஐயோ என்ன இப்படி ஆச்சுன்ற பாக்கமா என்னன்னா, உடல்களை எரிப்பதற்கு கூட எரிவாயு இல்லை. ஒரு உடலை எரிப்பதற்கு 19 கிலோ கேஸ் தேவைன்னு போடுறாங்க. இப்ப இந்த செய்தியெல்லாம் நீங்க சொல்ற விஷயங்கள் அளவுக்கு ஆழ்ந்து பாக்குற அளவுக்கு இல்ல. ஐயோ கேஸ் இல்லையா, என்ன பண்ணுது கவர்மெண்ட், டக்குன்னு யோசிக்கிறது, கேள்வி வர்றது. அதான் அதைத்தான் நான் சொல்ல வரேன். இப்போ இந்த மாதிரி பெட்ரோல் இதுவும் வரும் அப்படின்னு ஒரு மெசேஜ் கிளப்பி விட்டாங்களா? நேற்றுக்கு இது மாதிரிதான் நான் இருக்க ஒரு குரூப்ல ஐயோ இந்த பக்கம் மூட்டாங்களாமே அந்த பக்கம் மூட்டாங்களாமே, நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், பேனிக் பையிங்ல போய் மாட்டிக்காதீங்க. இது இப்படித்தான் பண்ணுவாங்க, கிளப்பி விடுவாங்க. என்ன ஆயிப்போச்சு, எந்த தட்டுப்பாடும் கிடையாதுன்னு கிளீனா நான் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன். சார் ரியலிஸ்டிக்கா பேசுங்க சார், நாளைக்கு நான் வண்டி எடுத்துட்டு போக முடியுமா அப்படின்னாரு. ஒரே ஒரு கேள்வி கேட்டேன், என்ன தினிக்கும் பெட்ரோல் போட்டுதான் நீ கார் ஓட்டுறியான்னு கேட்டேன். பதிலே சொல்லாது. என்ன சார் இப்படி கேட்குறீங்க? பின்ன என்னங்க, என்ன டெய்லி போயிட்டு 250 ரூபா இல்ல 280 ரூபாய் பெட்ரோல் போட்டு அதுக்கப்புறம் தான் நீ கார் எடுத்துட்டு ஓட்டுறியா? ஒரு தடவை போகும்போது ஒரு 1000 ரூபாய்க்கு நீ பெட்ரோல் போட மாட்டியா? நான் காலைல எழுந்தோடனே பெட்ரோல் பங்க் இல்லைன்னா நான் எப்படி போவேன் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கேன். அப்படிதான் போய் உழுவாங்க. நீ போயிட்டு பேனிக்கை கிரியேட் பண்ணாத அப்படின்னு. இப்ப பாருங்க, இந்த கிளப்பி விட்டவனுங்கெல்லாம் இப்ப என்ன பண்ணுவானுங்க, போயிட்டு அந்த பெட்ரோல் பங்க் க்ளோஸ்ட் அப்படின்னு இருக்கா. நான் சொன்னேனா இல்லையா, வாங்கி வச்சிட்டல 10 லிட்டரு அப்படின்னு வானுங்க. என்னன்னு கேட்டா, நான் தான் சொன்னல, ஒரு வாரத்து சேல் ஒரே நாள்ல ஆயிடுச்சுன்னு சொன்னா அப்புறம் என்ன பண்ணுவாங்க? ஒரு நாளைக்கு 5000 ட்ரிப்புன்னு அவனுக்கு கணக்கு பண்ணி வச்சிருந்தாங்கன்னா அப்ப அந்த 5000 ட்ரிப்பு தான். இன்னைக்கு திடீர்னு அது 35,000 ட்ரிப்பு தேவைப்படுதுன்னா எங்க போவாங்க டேங்கருக்கு? இதெல்லாம் லாங் டேர்ம் கான்ட்ராக்ட் தான் சார். இது கேரி பண்றதுங்கிறது சாதாரண, திடீர்னு ஏதோ 10 லாரியை போடுறா ஏத்துறா கொண்டு வாடா, அதுதான் கொண்டு வர முடியாது. அதனால இப்ப அந்த கழிவுநீர் ஊர்தியை தான் கழுவிட்டு அதுல யூஸ் பண்ணணும். காரும் பெட்ரோல் தேவையில்லாம மெர்சல் கிளப்பி விடுறாங்க. தமிழக அரசாங்கமே சொல்லிட்டாங்க, அரசு போக்குவரத்து கழகத்துல எந்த விதமான தட்டுப்பாடும் கிடையாது, எந்த பஸ்ஸையும் நாங்க குறைக்கல, ஃபுல் ஸ்ட்ரென்த்தோட தான் எல்லா பஸ்ஸும் ஓடுதுன்னு அரசாங்கமே சொல்லிக்கிறாங்க. அவங்கள செலவு பண்ணாத அளவுக்கு டீசல் ஆயா நீ வாங்கி குச்சிட போற? நீ இதுதான் சொல்லுது. இந்த மெர்சல் காமிங்களோட விட்டு தள்ளுங்க. இன்னைக்கு பெட்ரோல் பங்க்ல குயா இருக்குதா, சரி ரைட்டு, கிட்டே போகாதீங்க. 2 நாள் கழிச்சீங்கன்னா சார் 10 லிட்டர் போட்டா 6 லிட்டர் இலவசம் சார் அப்படின்னு சொல்ற அளவுக்கு போயிடும். ஈ அடிப்பானுங்க. ஸோ பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடே கிடையாது. அந்த கேஸ் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் இஸ் டேக்கிங் எஃபெக்டிவ் ஸ்டெப்ஸ். அது நார்மலைஸ் ஆயிரும். அதாவது நான் எப்பவுமே ஒண்ணு சொல்வேன், ஹோப் ஃபார் த பெஸ்ட் பட் பி ப்ரிப்பேர்டு ஃபார் த வொர்ஸ்ட் அப்படின்னு. ஸோ அதைத்தான் கவர்மெண்ட்டும் ஃபாலோ பண்றாங்க. ஒருவேளை நமக்கு கேஸ் கிடைக்கலன்னா என்ன பண்றது அப்படின்றதுக்காக கமர்ஷியலை நிறுத்திட்டு டொமஸ்டிக்கு அவங்க ப்ரையாரிட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல என்ன தப்பு? அப்படி அப்ப வீட்டுக்கு வர சிலிண்டர் எல்லாம் நிறுத்தி போட்டு கமர்ஷியல் ஹோட்டலுக்கு டீ கிடைக்கும் கொடுக்கணும்ன்றீங்களா? சைட் பை சைடு அந்த எல்என்ஜி வாங்குறதுக்கு என்னென்ன ஏற்பாடு அப்படின்னு எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது பாட்டு வந்துட்டு இருக்க போது இன்னைக்கு அவசரப்பட்டு கடனை உடனே வாங்கி இன்னும் ஒரு சிலிண்டரை வாங்கி வைக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க. ஐயா இப்ப நான் 1000 ரூபாய் அவங்ககிட்ட கடன் வாங்கினேன் என்ன பண்றது அப்படின்னு முடிக்க போறான் பாருங்க. மிக நன்றி சார், பல்வேறு தகவலுக்கு நன்றி. நன்றி ராம்ஸ். விலையில ஆலோசனை ஏதாவது விலை கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். நேர்களை மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோட. நன்றி நேர்களே.